ஐயோ! வேணாம்டா. சுத்தமா செட் ஆகாது. என்னடா ஃபோட்டோவை பார்த்தே டக்குன்னு வேணான்னு சொல்லிட்டேன். நல்லா தானடா இருக்கா? இவளுக்கு என்ன ஏய், குறைச்சு? நான் ஃபோட்டோ பார்த்து சொல்லல. ஆ. இந்த பொண்ண நேர்ல பார்த்துருக்கேன். பேசியிருக்கேன். ஏன்னு சொன்னால் அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்த டாக்டர் ராமதாஸ் கிட்ட நீங்கள் அந்த படத்தை போட்டு காமிச்சாலும் கூப்பிட்டு வச்சு 2 தட்டு தட்டி காரி துப்பி என்னடா படம் எடுத்துருக்குன்னு துரத்தி விட்டுருவார். இதுதான் உண்மை. வரலாற்று ரீதியாக திரைப்படங்கள் எடுக்கணும்னா வரலாற்று ரீதியான அறிவு வந்து இருக்கணும். பக்தின்னு சொல்லக்கூடிய இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் வெறியர்களுக்கு அது ஒரு சிறந்ததாக இருக்கலாம். பட் நடுநிலையாக பார்க்குறவங்க எல்லாம் காரி துப்பிட்டு தான் வெளியே வருவாங்க. பாண்டே ஒரு வீடியோ பேசியிருப்பா, முஸ்லீம் மன்னர்கள் இந்துக்கள் கிட்டேருந்து வரியை வாங்கினாங்க. ஏதோ முஸ்லீம் மன்னர்கள் மட்டும்தான் இந்துக்கள் கிட்ட வரி வாங்கினாமே, ஏன் சேரன் சோழன் பாண்டியன் காலத்திலலாம் வரியை வாங்கலையே. ஒரு மத ரீதியாக மத வெறி கொண்டு ஒரு மன்னன் செயல்படுறான்னா அவன் ஒழுக்கத்தில் சிறந்தவனாக இருப்பான். ஆனால் அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னா இந்து பெண்கள், அதாவது தமிழ் பெண்கள்லாம் கூட்டாக எடுத்து போய் கற்பழிக்கிற மாதிரி சீன். அதாவது எதிரியை கொண்டு அவர்களை சமைத்து எதிரிகளை கொடுக்குறாங்க. நீ எந்த வரலாறுடா படிச்ச? காமி அந்த வரலாறு. ஆனா படம் பார்த்துட்டு அவர் கூட நீங்க பேசியிருந்தீங்கன்னு ஆமா. நினைக்கிறேன். என்ன பேசுனீங்க? என்ன கேட்டீங்க? இல்ல அவர் என்ன கேட்டேன். பதில் சொன்னாரு? இல்லை நான் கேட்டேன், என்ன மோகன், ஒரு ஆங்கிலேயன் எழுதிய நாவலுக்கு பேர் தான் சாவா. அது அந்த இந்து முஸ்லீம், ஏன்னா அந்த சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய வெள்ளைக்காரனை அடித்து விரட்டக்கூடிய அந்த போராட்டத்தை சிதைக்கணும்னு எழுதப்பட்ட வரலாறை இன்னைக்கு சங்கிகள் படமாக எடுத்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய கலவரம் நடத்தியிருக்காங்களே, அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாக்கணும். இதுக்கு மோகன்ஜி கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க். துப்பாக்கி படம் நீங்கள் பார்ப்பீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் செல்லா கொண்டு வருவான் கான்செப்ட். நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம். விஜய் வீடு 2012 முற்றுகையிட்டோம். நீங்கள் தான் ஒளிபரப்பை நேராக பண்ணீங்க. அதுக்கப்புறம் பீச் எடுக்கிறேன், பாகிஸ்தான்லேருந்து வரா மாதிரி தீவிரவாதிகள் மன்னிப்பு கேட்காத வரையிலும் நிச்சயம் இஸ்லாமியர்கள் வாக்களிக்கணும். துப்பாக்கி படத்தில் இஸ்லாமியருக்கு எதிரான காட்சிகள் இருக்கும்போது விஜய் வீட முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணீங்க. விஸ்வரூபம் படத்தில் இஸ்லாமியருக்கு எதிரான காட்சிகள் இருக்கும்போது படத்தையே ரிலீஸ் பண்ண விடாமல் அவ்வளோ போராட்டங்கள் பண்ணீங்க, எல்லா அமைப்புகளும் சேர்ந்து. இப்போ மோகன்ஜிக்கு எதிராக எந்த போராட்டங்களும் எங்கேயும் நடக்கலையே. பிரைம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் காவேரி மாணிக்கம். என்னோட இந்த நிகழ்ச்சியில் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். திரௌபதி படம் ஆக்சுவலி ட்ரெய்லர் வரப்போதே எல்லாரும் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு மோகன்ஜி வந்து மறுத்துக்கிட்டார். ஆனால் படம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. ஸோ அந்த படத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக உண்மையிலேயே எதுவும் விஷயங்கள் இருக்குதா? இல்லை, விஷயம் இல்லை. அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் அப்படி ஒரு கட்டமைச்சு படம் எடுத்திருக்கிறாங்க. வரலாற்று ரீதியாக திரைப்படங்கள் எடுக்கணும்னா வரலாற்று ரீதியான அறிவு வந்து இருக்கணும், நடுநிலை தன்மை இருக்கணும். ஏன்னா வரலாறு என்பது சாதாரணமானது இல்லை. ஆனால் இவர் வந்து அந்த வரலாறு என்ற போர்வையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு கட்டமைச்சிருக்கார் அந்த படத்தில். அதையும் கூட ஒழுங்காக செய்யலைன்னு தான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். எப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு கதையை கொண்டு வந்து ஏதோவோட சேர்த்து அது வந்து பார்க்குறவங்க சில பேர் இது வரலாறு இப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்கலாம். இது யாருன்னு சொன்னீங்கன்னா அன்பக்தின்னு சொல்லக்கூடிய இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் வெறியர்களுக்கு அது ஒரு சிறந்ததாக இருக்கலாம். பட் நடுநிலையாக பார்க்குறவங்க எல்லாம் காரி துப்பிட்டு தான் வெளியே வருவான். ஏன்னு சொன்னீங்கன்னா, உதாரணத்துக்கு ஜிஸ்யா வரின்ற ஒரு வரி அவுரங்கசீப் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. குத்புதீன் ஐபக் காலத்தில் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி சில பேர் சொன்னாலும், ஆனால் அவுரங்கசீப் காலத்தில் கொண்டு வரப்பட்டது தான் வந்து ஜிஸ்யா வரி. இது ஜிஸ்யா வரி எதுக்கு கொண்டு வராங்கன்னு சொன்னீங்கன்னா, அதாவது முஸ்லீம்கள் எல்லாரும் வந்து ஜக்காத் என்ற வரியை வருஷம் செலுத்திடுறாங்க அரசாங்கத்துக்கு. அப்போ முஸ்லீம் அல்லாத மக்களிடம் வந்து, அதாவது இந்துக்கள் மட்டும் இல்லை, கிறிஸ்துவர்கள், பார்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஜிஸ்யா வரின்னு கலெக்ட் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னா, அந்த வரி கலெக்ட் பண்ணுறது அது நாட்டினுடைய அந்த ஒரு அரசு இருக்குன்னா அந்த அரசினுடைய செலவினங்களுக்காக. அது இந்துக்கள் கிட்ட மட்டும் இல்லை, இஸ்லாமியர்கள் கொடுத்துட்றாங்க. ஜக்காத் என்ற வரியை கொடுத்துட்றதுனால முஸ்லீம் அல்லாதவர்கள்கிட்ட இது பண்ணுறாங்க. அதை எப்படி ஒரு கட்டமைக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஆர்எஸ்எஸ் ஆரம்பத்துலேருந்து அது கட்டமைக்குது. இந்துக்கள்கிட்டேருந்து ஜிஸ்யா வரியை பிடுங்கினாங்க முஸ்லீம்கள்கிட்ட. ஏன்னா இப்போ சமீபத்தில் பாண்டே ஒரு வீடியோ பேசியிருப்பாப்புல, அவர் கூட பாருங்கள், முஸ்லீம் மன்னர்கள் இந்துக்கள்கிட்டேருந்து வரியை வாங்கினாங்க. ஏதோ முஸ்லீம் மன்னர்கள் மட்டும்தான் இந்துக்கள் கிட்ட வரி வாங்கினாமே, ஏன் சேரன் சோழன் பாண்டியன் காலத்திலலாம் வரியை வாங்கலையா? அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கியிருக்காங்க. குடி வரி, குடிமை வரி, கடமை வரி, வெட்டி வரி, அப்படி இறை வரி, நிறைய வரிகள் இந்த மன்னர்கள் எல்லாமே வாங்கியிருக்காங்க. எல்லா மன்னர்களும் வாங்கியிருக்காங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அவுரங்கசீப் வந்து அதை ஒழுங்குபடுத்தணுன்றதுக்காக அந்த முஸ்லீம்கள் வந்து ஜக்காத் கொடுத்துறாங்க, அவங்க அல்லாதவர்கள் ஜிஸ்யா வரி.
ம். இதை கொண்டு வந்து எப்படி சேர்க்கிறாருன்னா மோகன்ஜி, ம். துக்ளக் வம்சத்தை கொண்டு வராரு. கியாசுதீன் துக்ளக்கில் இருந்து அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக், ஃபைரோஸ் கான் துக்ளக் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து அந்த துக்ளக்கு காலங்களில் வந்து இங்கே மதுரை ஆண்ட சுல்தான், புரியுதுங்களா? ம். இந்த இந்த சுல்தான்களையும் ஒப்பிட்டு என்ன ஓ. பண்ணுறாருன்னு சொன்னால், இது ஒரு விதமாக உழப்புறாரு. எப்படி ஆ. உழப்புறாருன்னு சொன்னீங்கன்னா, முஸ்லீம்கள் வந்து ஜிஸ்யா வரி கத்தி வச்சுக்கிட்டு ஜிஸ்யா வரி கூட இல்லை கொண்டு விடும். ஆ. ஜிஸ்யா வரி கொடு, இல்லைன்னு சொன்னால் முஸ்லீமாக மாறு. ஓ. இப்படி மிரட்டுற மாதிரி ஒரு சீன் காட்சிகள் அது இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே காமெடியாக இருக்குது. ஒரு பக்கம் ஜிஸியா வரி கொடு, இல்லைன்னா நீ முஸ்லீமாக மாறுன்னு சொல்லி ஒரு மத ரீதியாக மத வெறி கொண்டு ஒரு மன்னன் செயல்படுறான்னா அவன் ஒழுக்கத்தில் சிறந்தவனாக இருப்பான். ஆனால் அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்து பெண்கள், அதாவது தமிழ் பெண்கள்லாம் கூட்டு போய் கூட்டாக எடுத்து போய் கற்பழிக்கிற மாதிரி சீன். ஓ. அப்போ எதுக்கு அதுக்கு ஒருத்தரை வந்து நீங்க வந்து ஒரு இஸ்லாமிஸ்டா காட்டுறேன்னு சொன்னா, ஒரு இஸ்லாமிஸ்ட்டு அவன் வந்து தன்னுடைய மதத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறவன், தன் மதத்தை பரப்பணும்னு நினைக்கிறவன், பெண்கள் விஷயத்துல இப்படி அசிங்கமா நடந்துக்குவானா? நடந்துக்க மாட்டான். இது லாஜிக்கா எல்லாருக்குமே புரிய வேண்டிய விஷயம். ஆனா இதுல எப்படி கொண்டு வர்றோம்னா, இதையும் கொண்டு வராரு, இதையும் கொண்டு வராரு. ஓ. எப்படி சாப்பாடையும் தின்னு, தீயையும் தின்னுன்ற மாதிரி தான் மோகன்ஜியுடைய படத்தினுடைய கதை அம்சம் இருக்கு. ஓகே. அப்போ இது வந்து ஒரு வன்மம் பிடிச்ச மோகன் வந்து நல்லா தெரியும் அது. நம்ம எடுத்திருக்க திரைப்படம் வந்து கற்பனைக்கு ஒவ்வாத ஒரு புனைப்பு வரலாறு என்ற பெயரில் புனைப்பு கதை தான் தெரியும். இருந்தாலும் இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி முஸ்லீம்களுக்கு எதிராக எடுத்தால் இவங்கெல்லாம் நம்ம படத்தை பார்ப்பாங்க, ம். ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே இந்த திரைப்படம் எடுத்த மாதிரி தெரியுது. அவங்கள சாந்தப்படுத்தணும். வெறும் ப்ரொமோட் தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதை தாண்டி ஏதாவது பயன் அவருக்கு இருக்குன்னு இல்லை, நினைக்கிறீங்களா? அது அது ஒரு பெரிய ஒரு ஏன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும், காஷ்மீர் ஃபைல்னு ஒரு திரைப்படம் ஆமா. இருக்குது. அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சரக்கே இல்லை. அதை வந்து பிரதமரும் உள்துறை அமைச்சரும் உட்காந்து ப்ரோமோட் பண்ணாங்களா இல்லையா? ம். 98, 94, 98 வாக்கில் வந்து காஷ்மீரில் கொல்லப்பட்ட மக்கள்னு கொண்டு வராங்க. அதில் வந்து பார்த்தா 98 அந்த பண்டிட்டுகள் கொல்லப்பட்டது மட்டும் தான் அந்த படத்தில் இருக்குது. அப்போ 1000க்கும் மேற்பட்டவர்னா 1000 பேர் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. அது ஓ. 98 பேர் மட்டும் தான் பண்டிட்டுகள். ஆனால் பண்டிட்டுகள் மட்டும் கொல்லப்பட்டு காஷ்மீரிலிருந்து வேட்டையடிக்கப்பட்டார் என்ற ஒரு பிம்பத்தை காஷ்மீர் ஃபைல்ஸ் எப்படி கொண்டு வந்தோன்னே, அதை பாஜக, ஆர்எஸ்எஸ் அதை எப்படி ப்ரொமோட் பண்ணாங்க. இப்போது கேரளா ஸ்டோரின்ற ஒரு படம் ஆ. இப்போ சமீபத்தில் வந்து அந்த ஆமா. படத்துக்கும் அப்படிதான் பிரதமரும் உள்துறை அமைச்சர் உட்பட எல்லாமே ப்ரொமோட் பண்ணாங்க. ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 36 பெண்கள் வந்து இந்தியாவிலேருந்து அதாவது கேரளாவிலேருந்து கடத்தப்படுறாங்க. அப்போ 36 பெண்கள் கேரளாவிலேருந்து கடத்தப்படுறாங்கன்னு சொன்னால் அப்போ இந்திய வெளியுறவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? தூங்கிட்டு இருக்கா? இது ஆமா. எதிர்க்கட்சியா பாஜக இருக்கும்போது இந்த மாதிரி கேள்வி வச்சா நம்ம வந்து ஏத்துக்கலாம். நீங்க ம். தானே ஆளுங்கட்சியா இருக்கீங்க. ஆமா. அப்போ ஒருத்தர் போக முடியுமா? இந்த ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாடு போகணும், பாஸ்போர்ட் உட்பட எல்லாம் வேணும் இல்லையா? ஆமா. சுமார் 30,000 பெண்கள் கடத்தப்பட்டிருக்காங்கன்னா, கடத்தி வந்து ஐஎஸ் போன்ற அமைப்புகளுக்கு சேர்த்திருக்காங்கன்னு சொல்லி அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது. அந்த படம். அப்ப ம். அதையும் வந்து இவரு வந்து பிரதமர் வந்து இதே கர்நாடகால வந்து தேர்தல் பிரச்சாரத்தையே அது பயன்படுத்துறாரு அந்த மாரி. ம். அப்ப அந்த மாரி ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் நமக்கு கிடைக்கும். பாஜகவினுடைய ஆசை நமக்கு பெறணும். அதனால நம்ம ஒரு பிரபலமான ஒரு இயக்குனர் ஆகணுன்ற மோகன்ஜியுடைய குறுகிய புத்தி தான் அந்த திரைப்படம். வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே. ஏன்னு சொன்னா, அவர் ஆ. சார்ந்த சமூகத்தைச் சேர்ந்த டாக்டர் ராமதாஸ் கிட்ட நீங்க அந்த படத்த போட்டு காமிச்சாலும், கூப்பிட்டு வச்சு 2 தட்டு தட்டி, காரி துப்பி என்னடா படம் எடுத்திருக்கன்னு தொரத்தி விட்டுருவாரு. இதுதான் உண்மை. ஏன்னா ஓகே. வன்னியர் சமூகம் வந்து ஒரு நல்ல சிந்தனை உள்ள சமூகம். 2 விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது ஒண்ணு வந்து இந்து பெண்கள ம். கற்பழிக்கிறது மாரியும், இன்னொன்னு வந்து மதம் மாறு, இல்லன்னா வரி கொடுங்க மாரி. வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னும் இஸ்லாமியர்களுக்கு எதிரா அந்த படத்துல இருக்குன்னு இப்போ நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, அ அலாவுதீன் கில்ஜி காலத்துல வந்து ம். வந்து அதாவது எதிரிய கொன்னு அவர்களை சமைத்து எதிரிகளுக்கு கொடுக்குற மாரி காட்சி. ஓ. இதெல்லாம் ஒரு டூ மச்சா தெரியல. நீ எந்த வரலாறுடா படிச்ச? காமி அந்த வரலாறு. அ பொய்யே சொன்னாலும் பொருந்த சொல்லுன்னுவாங்க. ம். ஒருத்தன் இஸ்லாமிஸ்டா காட்டிட்டு, ம். அவன் வந்து கொன்னு எதிரிகள சமைச்சு அவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஊட்டுன்னு சொல்லி ஊட்டுறானாம். அந்த வெறி கொண்டு தான் அவர வந்து கடைசியா அந்த மன்னரே அந்த பெண் பழி வாங்க சொல்லி, இந்த இவரு கொண்டு வந்த ஹீரோ கேரக்டர் கிட்ட ஒரு கொண்டு வந்து காமிக்கிற மாரி ஒரு சீன இதெல்லாம் வந்து டூ மச்சா. என்ன உனக்கு அப்படி என்ன அருவருப்பு உனக்கு இஸ்லாமியர்கள் மீது? சரி, இப்படி ஒரு கதை அம்சம் யார் பார்ப்பா? ஆர்எஸ்எஸ், பாஜக. முஸ்லிம்களை வெறுக்கக்கூடிய நபர்கள் பார்ப்பாங்க.
ஆனா அது இதுல வந்து இப்ப இஸ்லாமியர்களுக்கு எதிராக சொல்லப்பட்டிருக்க எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறீங்களா? 100% இல்லை. நான் தான் சொல்றேனுங்க. ஆ. ஜிஸ்யா வரி கொண்டு வரப்பட்டது அவுரங்கசீப் காலத்தில். காலத்துல. கியாசுத்தீன் துக்ளக் காலம் என்பது 13ஆம் நூற்றாண்டு காலம். இது 15ஆம் நூற்றாண்டு காலம். குறைஞ்சு பார்த்தா 300 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. என்ன இப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கங்காதேவி என்ற ஒரு பெண் 14ஆம் நூற்றாண்டுல வந்து மன்னருக்கு இதுவா இருக்காங்க, கிருப்பா இருக்காங்க. ம். அந்த பெண் சமஸ்கிருதத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. அவங்க சமஸ்கிருதத்தில் ஒரு பாடல். அந்த பாடல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 1900 வாக்குல வந்து ராமசாமி ஆச்சாரியா என்கின்ற ஒரு பிராமணர் அந்த பாடலை மொழிபெயர்த்து ஒரு புத்தகமா வெளியிட்டிருக்காங்க. ஓகே. அந்த புத்தகத்தில் இந்த புனைப்புகள்லாம், குப்பைகள்லாம் இருக்கு. அந்த குப்பைகள அப்படியே திரைப்படமா எடுத்து வச்சிருக்காப்புல. இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம். அந்த கங்காதேவி ஒரு பிராமண பெண்ணு. அங்க இருக்கக்கூடிய ஒரு மன்னருக்கு கீப்பா இருக்காங்க. புரியுதுங்களா? மன்னருக்கு கீப்பா இருக்காங்க. அவங்க எழுதிய கவிதை, பாடல். அந்த நேரத்துல கவிதைக்கும் பாடலுக்கும் பொய் தான் அழகு. அதேமாரி பொய்யா சேர்த்து அந்த முஸ்லீம் மன்னர் மீது ஏதோ சில பிளவு பண்ணியிருக்கலாம். அதை தொடர்ந்து அந்த அந்த ராமசாமி ஆச்சாரியர் எழுதிய அந்த புத்தகத்துல அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து, அவரும் ஒரு பிராமணர் தான், அவரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து அதை அந்த குப்பைகளை தூக்கிட்டு வந்து இவர் திரைப்படமா திரௌபதி 2 அப்படின்னு கொடுக்குறாருன்னு சொன்னா, இது எவ்வளோ பெரிய ஒரு நான் உண்மையிலே மோகன்ஜி வந்து சரி ஏதோ ஒரு படங்கள் எடுக்கிறாப்ல அப்படின்னு பார்த்தா, இப்படி ஒரு சமூகத்தின் மீது இவ்வளோ ஒரு வன்மமா? ஆனா படம் பார்த்துட்டு அவர் கூட நீங்க பேசியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. என்ன பேசுனீங்க? என்ன கேட்டீங்க? இல்ல அவர் என்ன கேட்டேன். பதில் சொன்னாரு? இல்ல நான் கேட்டேன். "என்ன மோகன், உங்களுக்கு படம் எடுக்கிறதுக்கு கதையா கிடைக்கலையான்னு?" ஆ. "இல்லண்ணே, என்னண்ணே நல்லா தானே இருக்குண்ணே" ஆ. அப்படின்னாப்புல. ஆ. அப்ப நான் சொன்னேன், "உனக்கு கதை வேணும்னா வாப்பா ஆஃபீஸ்க்கு, நிறைய கதை நான் வச்சிருக்கேன். ஆ. இதுவரையிலும் யாரும் திரைப்படம் எடுக்காத கதைகள் ஏன் வரலாறுன்னு இப்படி உழப்புறீங்க?" அப்படின்னு சொன்னேன். சொல்லும்போது, "அண்ணா அதெல்லாம் கற்பனை கலந்தது தானே" அப்படின்னு. ம். "அந்த கற்பனையில கூட நான் தான் உனக்கு எதிரியா வரணுமா மோகன்?" அப்படின்னு. ம். "அந்த கற்பனை உன்னுடைய கற்பனையில கூட முஸ்லீம்கள் தான் எதிரியா காட்டணுமா? இது எந்த விதமான மனப்பக்குவம்?" அப்படின்னு சொன்னேன். அப்போ அங்க பாமகவினுடைய சிஆர் பாஸ்கரன் இருந்தாரு. ம். என்ஆர்ஐயும் அவரு கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணாரு. ம். "இது வரலாறா பார்க்காம நீங்க ஏன் கடந்து போறீங்க? ம். வரலாறு என்பது என்னங்க? ஒருத்தன் வந்து ஒரு பொய்யை எழுதி ஒரு 100 வருஷம் கழிஞ்சுனா அது வரலாறு ஆயிடுமா? அதாவது நம்ம ஒரு படத்துல கூட நம்ம வடிவேலுடைய இப்படி உட்கார்ந்துகிட்டு ம். 2ஆம் புலிகேசி, 13ஆம் புலிகேசி படத்துல 23ஆம் 23ஆம் புலிகேசி படத்துல இப்படி உட்கார்ந்துகிட்டு வடிவேலு ம். படம் ஒரு வித்தியாசமா வரைவாங்க. கேட்டா, "என்னங்க உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. இந்த ஒரு நூற்றாண்டு போச்சுன்னா மன்னர் இப்படி இருந்தாருன்னு வரலாறு பேசணும்டா" அப்படின்னுவோம். ஆமா. புரியுதுங்களா? ஆமா. அந்த மாதிரி கதையை வந்து இவங்க பெரும்பாலும் வந்து கதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பில்டப் பண்ணி கொண்டு போவாங்க. ஏன்னா படிக்கிறவனுக்கு சுவாரஸ்யமா இருக்கணும். நேச்சுரல் என்ன நடந்தது அப்படியே கொண்டு போவாங்க. இப்போ சேரன், சோழன், பாண்டியன், நீங்க இந்த வரலாறு எல்லாருமே படிங்க. நீங்க கல்கி எழுதிய எல்லா புத்தகங்களும் படிங்க. அந்த மன்னர்கள் காலத்து இதுவ பார்த்தீங்கன்னா, ஒரு விதமா கொண்டு போவாங்க எல்லாமே. ஏன்னு சொன்னா, அது படிக்கிறவனுக்கு சுவாரஸ்யம். ஏன்னா இன்றைய ஜெனரேஷன் படிக்கிறாங்க. படிக்கிறபோது அவங்களுக்கு ஏத்த வார்த்தைகள், அவங்களுக்கு ஏத்த மாரி கொண்டு போவாங்க. இப்போ நீங்க சாண்டில்யனுடைய வரலாறை படிச்சீங்கன்னு சொன்னா, சாண்டில்யன் வந்து அப்படிதான் கொண்டு போவாங்க. ம். அது வந்து பார்த்தீங்கன்னா, காமத்தை கூட ம். அது வந்து வெளிப்படுத்தாத அளவுக்கு கொண்டு போவாப்புல. இப்போ உதாரணத்துக்கு இளவரசனும் இளவரசியும் வந்து ஆத்துல நீந்திட்டு போகும்போது இளவரசி கேட்குற மாதிரி அதுல வரும் காட்சிகள். யார்? சாண்டில்யனுடைய அவ்வளோ திறமையான எழுத்தாளன் ம். சாண்டில்யன். அப்போ இளவரசி கேட்பா, மன்னா அரசரே, இளவரசரே, என்ன சிலை வடிக்க போறீங்களா? இல்லை இப்போதான் நான் சிலை வடிக்கிறதுக்கு உண்டான பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? தண்ணிக்குள்ள ஏதோ சில்மிஷம் பண்றான். புரியுதுங்களா? ஓகே. அதையும் கூட அந்த இலைமறைவு காயை எவ்வளோ அழகா வந்து நுகுத்தி இருப்பாங்க தெரியுமா அந்த எழுத்தாளர். ம். அப்போ வரலாற்று கதைகள் என்பது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏத்த மாரி கொண்டு போயிருப்பாங்க. ம். அதை வச்சு இன்றைய ஜெனரேஷன்ல நீங்க என்ன சாதிக்க விரும்புறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா, சாவா என்ற படம் ஹிந்தியில வந்தது. ஆ. அது மிகப்பெரிய கலவரமாச்சு வட இந்தியால. குறிப்பா வந்து பூனேல வந்து அவுரங்கசீப்புடைய கல்லறையை இடிச்சு தள்ளுற அளவுக்கு கலவரம் நடந்தது. பார்த்திருப்பீங்க. ஆமா. இப்போ அந்த சாவா படத்தினுடைய கரு எங்கேருந்து எடுத்ததுன்னு சொன்னா, இந்தியா அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து சுதந்திர போராட்டத்தின் போது ஒரு ஆங்கிலேயன் எழுதிய நாவலுக்கு பேர் தான் சாவா. அப்போ இந்து முஸ்லீம் பிரிவினை ஏற்படுத்துவதற்காக அவன் என்ன பண்றான்னு சொன்னா, சிவாஜி மன்னருடைய மகனை அவுரங்கசீப் கொடுமையா கொலை பண்ணாருன்ற மாரி அந்த நேரத்தில் அந்த புத்தகத்தை வெளியிட்டு, அது அந்த இந்து முஸ்லீம் ஏன்னா அந்த சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய வெள்ளைக்காரனை அடித்து விரட்டக்கூடிய அந்த போராட்டத்தை சிதைக்கணும்னு எழுதப்பட்ட வரலாறை இன்னைக்கு சங்கிகள் படமா எடுத்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய கலவரம் நடத்தியிருக்காங்களே, அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாக்கணும். இதுக்கு மோகன்ஜி கொடுத்திருக்கக்கூடிய டாஸ்க்.
ஆனால் வந்து அவர் ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சரி, நான் அவர் எடுத்த நேர்காணலையும் சரி, இந்த கேள்விகளை வச்சபோது இல்லை நான் இந்த படத்துக்கு பிறகு இந்து மக்களோட ஒற்றுமையையும் நட்பையும் தான் காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து அவருக்கு நல்லா பழகும்போது நீங்கள் ஒரு நாள் கூப்பிட்டு வாங்க. நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் அவர் பதில் சொல்கிறேன், நானும் பதில் சொல்கிறேன். அவர் எந்த மாதிரி படங்கள் எப்படி எடுத்திருக்காரு இதில் அவர்கிட்டே நான் கேட்குறேன் நேரடியாக. இப்போ நான் அங்கே அவர்கிட்ட வந்து அந்த திரைப்படம் பார்த்துட்டு வெளியே வந்து கேட்கும்போது யாரும் பார்க்கல இல்லையா? இப்படி உங்கள் சேனலில் உட்கார வச்சு நான் அவர் சொல்லட்டும், நானும் கேட்குறேன் கேள்வி அவர்கிட்ட. எப்படி இந்த காட்சி அமைப்புகள் ஒருத்தனை இஸ்லாமிஸ்டா காட்டினாங்கன்னு சொன்னா அவன் இஸ்லாமிஸ்டாவே இருக்கணும் இல்லையா? இஸ்லாமிஸ்டா ஒரு பக்கம் காட்டிட்டு இன்னொரு பக்கம் பொறிக்கையா காட்டுறீங்கன்னா அப்போ உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு? ஒருத்தன் வந்து ஜிஸ்யா வரி கூட இல்லை, நீ முஸ்லீமா மாறிடுன்னு சொல்லி கத்திய கழுத்துல வச்சு மிரட்டுறாங்கன்னு சொன்னா அப்ப அவன் இஸ்லாத்தின் மீது எவ்வளவு வெறி கொண்டு இருப்பான், இஸ்லாத்தை பரப்பணுன்ற வெறி உதாரணத்துக்கு இருக்குமா இல்லையா? அப்படியாப்பட்டவன் வந்து பொறுக்கித்தனமான வேலைகள் செய்வானா? மனுஷனை வெட்டி சமைக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் மார்க்கத்துக்கு எதிராக. நீங்க வந்து பாருங்க, கியாசுதீன் கில்ஜி காலத்திலிருந்து, அதாவது துக்ளக் வம்சம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்க அறிவில் சிறந்தவர்கள். அவங்க துக்ளக் வம்சம் அவங்க நல்ல ஒரு மார்க்க ரீதியானதான் அவங்களுடைய வாழ்க்கை. கலை இது அறிவியல், விஞ்ஞானம், தொழில்நுட்பம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது கியாசுதீன் துக்ளக்கா இருக்கட்டும், முகமது பின் துக்ளக்கா இருக்கட்டும், இல்லை ஃபேரோஸ்கான் துக்ளக்கா இருக்கட்டும், அவங்க துக்ளக் வம்சமே பார்த்தீங்கன்னா அறிவில் சிறந்தவர்கள். அவங்க அப்படிப்பட்ட மன்னர்கள் தான் அவங்க, சாதாரண இல்லை. எவனும் வந்து இந்தியாவை ஆண்டுட்டு இங்கேருந்து கொள்ளை அடிச்சுட்டு போய் வெவ்வேறு நாட்டில் வந்து அதை போய் எல்லாமே இங்கே வாழ்ந்தாலும் இங்கே அவங்களுடைய வம்சம் எல்லாம் இங்கே வாழ்ந்து இங்கே செத்து இங்கே தான் இருக்குது. எல்லாருடைய சமாதி இங்கே தான் இருக்குது. நீங்கள் துக்ளக் வம்சத்துடைய சமாதிகளை எடுத்து பாருங்கள், இந்தியாவில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாபர் வம்சம், பாபருக்கு பிறகு வந்து ஹுமாயூனுக்கு பாபருடைய மகன் ஹுமாயூனுடைய மகன் அக்பர், அக்பருடைய மகன் ஜஹாங்கீருடைய மகன் ஷாஜஹான் மகனுடைய அவுரங்கசீப், எல்லாருடைய சமாதி இதே இந்தியாவில் தான் இருக்கா இல்லைங்களா? இருக்கு. திப்பு சுல்தான், ஹைதர் அலி பிறகு திப்பு சுல்தான். இது வந்து ஒரு 4-5 பாட்டா பார்த்தீங்கன்னா, குத்புதீன் ஹைதர் காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மன்னர்களும் இங்கேயே வளர்ந்தாங்க, மக்களை ஆண்டாங்க, இங்கேயே செத்து போனாங்க. எல்லாருமே யாருமே ஒரு பைசா ஒரு பிடி மண்ணை கூட இங்கேருந்து யாரையும் அள்ளிட்டு போகலை. இதுதான் வரலாறு. அதே மாதிரி அவர் முன்னெச்ச இன்னொரு கருத்து என்னன்னா, இப்போ இந்தியாவில் இருக்க முஸ்லீம்கள் எல்லாமே உண்மையான முஸ்லீம்கள் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து தமிழர்களோ, தமிழர்களாக இருந்து மதம் மாறினவங்க தான், இந்தியர்களாக இருந்து மதம் மாறினவங்க தான், உண்மையான முஸ்லீம்கள் கிடையாது. எனக்கு ஒன்றும் புரியல, உண்மையான முஸ்லீம் பொய்யான முஸ்லீம் இதில் என்ன பிரிச்சு பாக்குறீங்க நீங்க? அவர் சொன்னது இந்த கருத்து. ஏங்க, இஸ்லாம் ஃபார் கன்வெர்டட்ங்க. நபிகள் நாயகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான். ஓகே, புரியுதுங்களா? அதன் பிறகு அவங்களுடைய குடும்பம் எல்லாமே வந்து பல கடவுள்களை வணங்கக்கூடிய ஒரு நபர்களாக தான். இப்போ அவங்களுக்கே அந்த இறை தூது வருது. அதன் பிறகு அவங்க இஸ்லாத்தை பரப்புறாங்க. இஸ்லாம் வருது. அது வந்து இப்போ இந்தியாவில் வந்து இஸ்லாம் எப்படி வந்ததுன்னா எல்லாம் ஏற்றுக்கிட்டவங்க தான். இதில் ஒரிஜினல் டூப்ளிகேட் இல்லை. புரியுதுங்களா? நீ சொல்றது ஒரிஜினல் டூப்ளிகேட்டு. அவங்க சவுதியில் இருக்கிற முஸ்லீம் சில பேர் இந்த சங்கிங்க எழுதுவாங்க, சவுதியில் இருக்கிற முஸ்லீம் தான் ஒரிஜினல், இங்கே இருக்கலாம் டூப்ளிகேட். அவனும் இஸ்லாத்தை ஏற்றா, நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். இதுதான் உண்மை. காலம் போனால் இடைப்பட்ட காலம் வந்து மாறலாம். அவன் வந்து ஒரு 7ஆம் நூற்றாண்டில் இஸ்லாத்தை ஏற்றிட்டு இருக்கலாம். என்னுடைய முன்னோர்கள் வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டில் ஏற்றிட்டு இருப்பாங்க. இஸ்லாம்னாவே கன்வெர்ட்டர் தான். நேற்று ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்தாலும் இஸ்லாமியன் தான் அவன். அதில் வந்து ஒரிஜினல் முஸ்லீம், டூப்ளிகேட் முஸ்லீம் எல்லாம் இதில் வந்து சான்சஸே இல்லை. இதில் என்னன்னா இப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. இங்கேருந்து சவுதிக்கு போனால் இவனுங்க மதிக்கிறதில்ல. மொழி ரீதியான இருக்குது. இப்போ சவுதிக்கு போகிறான்னு வச்சுக்கலாம், அரபியில் பேசுனாங்கன்னா அவங்களுக்கு புரியும். அங்கே போய் நான் தமிழில் பேசியிருந்தேன், யாரும் முஸ்லீம் ஏதோ நாட்டில் வந்திருக்கான், ஏதோ பேசுகிறான், இப்படிதான் நினைச்சு போவான். இவன் பாரு மதிக்கல பாருங்க அவனுக்கு அப்படின்றது. இவனுங்க எந்த நாட்டில் போனால், இப்போ அமெரிக்கா போயிட்டு நீங்கள் வந்து தமிழ்லையோ ஹிந்தியில பேசினா அமெரிக்கனுக்கு என்ன தெரியும்? தெரியாது இல்லையா? உடனே அவன் வந்து அமெரிக்கா வந்து இவங்களை மதிக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். மதம் மாறிய தமிழர்கள் வந்து இன்னைக்கு இஸ்லாம் அமைப்புகள் நிறையா இருக்கு இல்லையா, அதில் மதம் மாறிய தமிழர்கள் யாரும் பதவிகள்லையோ தலைவராகவோ இல்லை, மற்றவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற கருத்தையும் வச்சுருந்தாரு. இல்லை, அதை தான் கேட்குறேன் நான். மதம் மாறியவங்க அங்கே இதுவே மோகனுடைய இதுவே என்னன்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்கி உங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்களா முஸ்லீம்களுக்குள்ள, இப்படிதான் பார்க்குறாங்க. ஓகே ஓகே ஓகே. இது மாறியவங்க என்ன, இருந்தவங்க என்ன, எனக்கு ஒன்றும் புரியலையே. சரிங்க சார். கொடிக்கால் ஷேக் அப்துல்லான்னு ஒருத்தர் இருக்காரு, இஸ்லாமிய தலைவர்கள். அவரும் ஒருத்தர். அவர் சமீபமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வர்றோம். உதாரணத்துக்கு சொல்லணும், இப்போ உங்களுக்கு தெரியும் பெரியார் தாசன் இருந்து மறைஞ்சார். அவர் நம்ம கண்ணு முன்னாடி இஸ்லாத்தை பெரியார் கொள்கையை இருந்தவர். பெரியார் மாறி அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவர் தான்.
அவர் வந்து மரணிக்கும் போது கூட உங்களுக்கு தெரியும் எல்லாமே. அவருக்கு கொடுக்காத முக்கியத்துவமே இல்லை. இதில் வந்து புதுசாக ஏற்றுக்கிட்டவங்க பழசாக ஏற்றுக்கிட்டவங்க அப்படியெல்லாம் இல்லை. புதுசாக ஏற்றுக்கிட்டவங்களுக்கு ஒதுக்குறது, பழசு இருக்கவனுக்கு தான் அப்படின்றது இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் மோகன் உருவாக்குறாப்புல. ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கி இந்த திரைப்படத்தை யாருன்னா போய் பார்க்கணும். அதே மாதிரி வந்து இத்தனை நாளாக வந்து அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா, அவர் சாதி வெறியை தூண்டுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வைக்கப்படுது. இப்போ இந்த படத்தின் மூலம் மதவெறியை தூண்டுறாரோ அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களும் வைக்கப்படுது. இல்லை ஆக்சுவலாக எனக்கு அதுதான் சந்தேகமாக இருக்குது. முன்னாடி சாதி ரீதியான படங்கள் எடுத்து தலித்து வன்னியர்களுக்கு எதிரான ஒரு 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 வெறுப்பை வார்த்தைகளை வந்து கக்கினாரு. இப்போ வந்து சரி இஸ்லாத்திற்கு எதிராக நீ எடுக்கிறேன்னு சொன்னால் அப்போ தலித்துகள்லாம் நீ சேர்த்துக்கிட்டியா கூட? என்னங்க கேட்குற கேள்வி. அப்போ தலித்துகளுடைய இது வந்து அக்செப்ட் பண்ண அதையா சொல்லணும் இல்லையா மோகன்கிட்ட? அதுதான் நான் சொன்னேன். நீங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சிங்கன்னா நான் மோகன்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்பேன். நான் சரி ஏற்பாடு பண்ணிடுவோம். நிச்சயம். ஓகே. இத்தனை வருடங்கள வந்து படங்களில் வந்து இஸ்லாமியர்களை மேக்ஸிமம் வந்து இதாக தான் சித்தரிச்சுட்டே இருந்தாங்க. சொர்பம் போராட்டங்கள்லாம் தெரியும். நம்ம சேர்ந்து பேசாத துப்பாக்கியிலேருந்து ஆரம்பம். துப்பாக்கியிலேருந்து நம்ம ஆரம்பிச்சு பேசாத விஷயங்கள் கிடையாது. ஆனால் இப்போ வந்து சில திரைப்படங்களில் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் நிறைய விஷயங்கள் வருது. சமீபத்தில் சிறைப்படம் பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தேன். ஒரு நல்ல அதாவது எப்படின்னு சொன்னால் ஒரு வலி வேதனை அழுகுறலை வந்து அந்த சிறை திரைப்படத்தில் அழகான முறையில் 2-3 அதிகம் இல்லை 2-3 வார்த்தையில் வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த படமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான படம் இல்லை. அவர் கமர்ஷியலாக தான் எடுத்திருக்காரு. அந்த 2-3 டயலாக் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டயலாக்கே வந்து அதாவது அந்த புண்ணுக்கு மருந்து போட்ட மாதிரி இருக்கு. அந்த இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு. துப்பாக்கி படம் நீங்க பார்ப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் செல்லா கொண்டு வருவான் கான்செப்ட். நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம். விஜய் வீடு 2012 முற்றுகையிட்டோம். நீங்க தான் ஒளிபரப்ப நேரா பண்ணீங்க. அதை விஜய் அன்னைக்கு விஜய் நான் திட்டினேன். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து திட்டினான் தமிழ்நாட்டில். அது வேற விஷயம் இல்லை சொல்றேன். அப்போ அதுல என்னன்னா ஒரு செருப்புகளில் வேலை செய்வான், துணிகளில் வேலை செய்வான், பங்கரில் வேலை செய்வான். திடீர்னு ஒரு உத்தரவு வரும், உடனே இவனுக்கு போய் குண்டு வைப்பாங்க. அப்படிதான் அந்த கான்செப்ட் கொண்டு வருது. அது என்னன்னு சொன்னீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து உத்தரவு குண்டு வைப்பாங்க. அப்போது பெரும்பாலும் இஸ்லாமியர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு தொழில் எல்லாத்தையும் பின்னடைவு இருக்கு. நான் சொல்ல சர்க்காரியா கமிஷனே சொல்லியிருக்கேன். தலித்து மற்றும் மலைவாழ் மக்களையோட பின்தங்கிய நிலையில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. சில பேர் இருப்பாங்க செல்வந்தர்கள் முஸ்லீம்கள், ஆனால் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி சர்க்காரியா கமிஷனே சொல்லியிருக்கு. அப்படிங்கும்போது இது போன்ற திரைப்படங்களில் வந்து பார்த்துட்டு அப்போ ஒருத்தன் போய் ஒரு செருப்பு வாங்கிறதுக்கு போகிறாங்க. பார்த்துட்டு ஒரு காலம் இந்த படத்தில் பார்த்த மாதிரி இவன் தீவிரவாதியே இருப்பானோ குண்டு வைப்பானோ இருப்பானோ அப்போ அவன் வாங்க மாட்டாங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு அதாவது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் மட்டும் இப்படி நடித்தார், விஜயகாந்த் நடிக்கலையா, சரத்குமார் நடிக்கலையா, அவங்கெல்லாம் ஒரு கேரக்டர் நடித்தாங்க. ஆனால் நீ தான் கருவாக நடிச்சிருக்க. நீ அந்த எடுத்த படம் நெல்சன் தான் எடுத்த இயக்குனர் யாருன்னு தெரியல. நெல்சன் ஆமாம் ஏஆர் முருகதாஸ். நீங்கள் 2 பேரும் எடுத்த அந்த கரு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டேஞ்சரஸ் கரு. அதனால தான் இன்னும் என்னால் வந்து விஜயை ஆதரிக்க முடியல. இப்போ அந்த படங்கள் அதுக்கப்புறம் பீச் எடுக்கிறேன். பீச் படத்தில் நீ என்ன கொண்டு வர ஒரு கான்செப்ட், அதாவது முஸ்லீம்கள் அதாவது பாகிஸ்தான்லேருந்து வரா மாதிரி தீவிரவாதிகள் இங்கே வந்து சென்னையில் ஒரு மஹாலை வந்து ஹைஜாக் பண்ணுற மாதிரி காட்டுறேன். இது வெளியும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு எந்த மஹாலுமே ஹைஜாக் பண்ணல. முஸ்லீம்களில் யாருமே ஹைஜாக் பண்ணதில்லை. ஒன்று கடை சொல்லு இல்லை, அதெல்லாம் கற்பனை தானே ரஹீம் பாய் அப்படின்றாங்க சில பேர். ஏட்டா கற்பனை நாசமாக போன நான் தான் உனக்கு எதிரியே திட்டணும், தாடியை தொப்பி வச்சு தான் கொண்டு வரணுமா நீ? அப்போ எந்த மாதிரி கான்செப்டை இவங்க கொண்டு வராங்க பாருங்க. அப்போ தொடர்ந்து விஜய் இப்படி பண்ணுறதை பார்த்தா இஸ்லாமியர்களுக்கு எதிரானவரா விஜய்? இல்லை அப்படி கொண்டு வந்துட்டு இன்னைக்கு படத்தில் இறங்கினோடனே தொப்பி போட்டுக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நோம்பு கஞ்சி குடிக்கிறதெல்லாம் இது அது ஒரு நடிப்பு மாரி இது ஒரு நடிப்பு காட்டுறது. ஆனால் சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் இல்லைங்க, அது திரைப்படம் எடுத்தேன், அதில் சில காட்சிகள் இஸ்லாமியருக்கு அது ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலாம். ஒரு ஆணவத்தோட ஒரு அகங்காரத்தோட வந்து அதுக்கு பதில் சொல்லாமல் இருக்கான்னு சொன்னால் எப்படி இஸ்லாமியர்கள் வாக்கு அவனுக்கு போகும்? போகாது. நிச்சயம் அவன் மன்னிப்பு கேட்காத வரையில நிச்சயம் இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. சில பேர் 10 பேர் 10-100 பேர் இருப்பாங்க. தொப்பி தாடி இந்த ஹிஜாபை போட்டு போய் நீ உட்கார வச்சுட்டு நான் முஸ்லீமுக்கு ஆதரவுன்னு பேசிக்கலாமே தவிர யாரும் உனக்கு ஆதரிக்க மாட்டாங்க. இதுதான் யதார்த்தம். ஏன் சொன்னீங்கன்னா இது எல்லா இடத்துலையுமே இருக்கான். பிஜேபி கூட 4 பேர் தொப்பி போட்டு கூட்டு போய் உட்கார வச்சுக்கிறான். ஓட்டு போட்டுறாங்க அந்த சமூகம் போடுறது. அதே மாதிரி தான் விஜய்க்கும் மாநாடு படத்துலையும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான காட்சிகள் இருந்தது. நம்ம நிச்சயம் மாநாடு படம் அந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு படமாக தான் இருக்கு. நிறைய இருக்குங்க. ஏங்க இந்த அயோத்தின்னு ஒரு படம், அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு கதை அம்சம்.
இருக்கு. கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா 100 படம் வந்துன்னா குறைஞ்சது வந்து ஒரு 20, 30 படம் அப்படி எடுக்குறாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்பலாம் சில இயக்குனர் நம்ம சசிகுமார், ம். இப்போ எடுத்த இந்த சிறை எடுத்திருக்க சுரேஷ் ராஜகுமாரி. சுரேஷ் சில சுரேஷ் காமாட்சி நெறைய பேர் இயக்குனர்கள் வந்து நல்ல படங்களை குடுக்குறாங்க மக்கள். இப்போ வெற்றிமாறன் இவங்க எல்லாமே. ம். இருந்தாலும் இவங்க கமர்ஷியலா எடுக்குறாங்கல்ல, இந்த பேன் இண்டியா மூவின்னு. இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பான ஒரு அரசியல் தான் கொண்டு போறாங்க. துப்பாக்கி படத்தில் இஸ்லாமியருக்கு எதிரான காட்சிகள் இருக்கும்போது விஜய்விடம் முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணீங்க. விஸ்வரூபம் படத்தில் இஸ்லாமியருக்கு எதிரான காட்சிகள் இருக்கும்போது படத்தையே ரிலீஸ் பண்ண விடாமல் அவ்வளோ போராட்டங்கள் பண்ணீங்க, எல்லா அமைப்புகளும் சேர்ந்து. இப்போ மோகன்ஜிக்கு எதிராக எந்த போராட்டங்களும் எங்கேயும் நடக்கலையே ஏன்? ஏன்னா, அது ப்ரொமோஷன் நம்மளே குடுத்துறக்கூடாது. யாருமே பார்க்கல அந்த இல்ல படம். ஒருவேளை விஜய், கமல் மாதிரி பெரிய நடிகர்களா இருந்திருந்தா போராட்டம் பண்ணியிருந்திருப்பீங்களா? இல்ல. இது வந்து எப்படின்னு சொன்னா, இது இப்ப இந்த தேர்தல் நெருங்குற நேரத்துல ஆமா. அதுதான் பாஜக எதிர்பார்க்குது. ஓகே. இதுல வந்து நம்ம வந்து காரியமா வீரியமான்னு பார்த்தா காரியமா தான் செயல்படணும். வீரியத்தோட நம்ம செயல்பட்டோம்னா, அது அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடக்கூடாது. இதெல்லாம் வந்து உள்வாங்கிட்டு தான் நாங்க வந்து என்ன பண்றோம், கொஞ்சம் அமைதியா இருக்கோம். இது மற்ற நேரமா இருந்தா நிச்சயம் வந்து அந்த படம் ஓட விடாம பண்ணக்கூடிய அளவுக்கு சக்திகள் எங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் அதான் சொல்றேனேங்க, காஷ்மீர் ஃபைலு, கேரளா ஸ்டோரி. கேரளா ஸ்டோரி மாரி இதுவும் ஒரு படம். அப்படிதான் நான் பார்ப்பேன். அதுலயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, பொய்யே சொல்லியிருந்தாலும் காஷ்மீர் ஃபைல்ஸு அல்லது கேரளா ஸ்டோரி ம். பொய்யே சொல்லியிருந்தாலும் நானும் அந்த படங்கள பார்த்தேன். அப்படியே ஒரு மாதிரியா கொண்டு போவான். ஆமா. அதாவது வலதுசாரி சித்தாந்தவாதிகள் உட்காந்து படம் முடியிற வரையிலும் வெளிய போகாத அளவுக்கு அந்த காட்சிகள் இருக்கும். இருக்கும். இத வந்து வலதுசாரிக்காரனே உட்கார்ந்து என்னடா படம் எடுத்திருக்கான்னு எழுந்து போயிடும். அப்படிதான் இந்த படத்தினுடைய ஏன்னா எதுக்குமே எதுவும் ஒத்து வரல. ஓகே. ஒரு டெல்லியை ஆளக்கூடிய ஒரு சுல்தானு தனி ஆளா வந்து தமிழ்நாட்டுல வந்து இவரு கேரக்டர் உருவாக்கியிருக்க ஹீரோ கிட்ட மாட்டிக்கிற மாரி. இதெல்லாம் லாஜிக்காங்க. இவரு அடிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அடிச்சு செத்துற மாரி. இதெல்லாம் வரலாறா? எந்த வரலாறு இருக்கு? சொல்லுங்க. அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருக்காரு இந்த படம். ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருந்தா இப்படி எடுத்திருக்க மாட்டாங்க. வரலாற்றை திரைப்படங்களா எடுக்கணும்னா, அதுல வந்து வரலாற்றுல வந்து நல்ல ஒரு புலமை இருக்கணும். அத வந்து முழுமையா அறிஞ்சிருக்கணும். அத நடுநிலையோடு எடுக்கணும். இது ஒரு வெறுப்பு அரசியலை முன்வச்சு வரலாறு என்று குப்பைய குடுக்கக்கூடாது. சாவா என்ற படத்தை கொடுத்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்துற மாரி, இங்க திரௌபதி என்ற படத்தை கொடுத்து தமிழ்நாட்டுல இந்த தேர்தலுக்கு முன்னாடி இது பாஜக, ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா. அதை மோகன் எப்படி பயன்படுத்தலாம்? மோகன் ஒரு வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர். வன்னியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் காலங்காலமா அப்படி ஒரு உறவு இருக்கு. இப்படி ஒரு வன்மத்தை ஒரு 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 விதமான வெறுப்பை எந்த விதமான அரசியலை இப்படி கொண்டு போலாம்? புரியுது சார். இது வந்து நேரடியா அவரையும் உங்களையும் உட்கார வச்சு கேள்வி கேட்டா தான் இதுல ஒரு தெளிவு கிடைக்கும்னு நம்புறேன். நிறைய விஷயங்களை என்னோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. பொண்டாட்டியை மறக்கிறது எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா? அவனுக்கு அப்படி ஒரு வரம் கிடைக்கலன்னு தவிக்கிறானுங்க. அது உனக்கு தானா கிடைச்சிருக்கு. அதை அப்படியே நீ மெயின்டைன் பண்ணிக்க.